மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், டிஸ்டன்ஸ் ஹீலிங் தெரப்பி மூலயமா, அதாவது தொலைதூர ஹீலிங் சிகிச்சை மூலயமா தலைவலிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்க போகிறோம். தொலைதூர சிகிச்சை. ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் தொலைதூர சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? ஓகே, இப்போ தலைவலின்னு சொல்லும் பொழுது பல வகையான தலைவலிகள் வந்து நமக்கு வரும். உடல் சார்ந்த தலைவலிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வலி, கண் பிரச்சனைகள், சைனஸ் பிரச்சனை, அப்புறம் ஒற்றை தலைவலி, இது போல் பலவிதமான என்ன காரணங்களால் தலைவலிகள், உடல் சார்ந்த தலைவலிகள் வரும். ஏன்னு வந்து மனம் சார்ந்த தலைவலிகள், பல மனப்பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸு, குழப்பம், அச்சம், ஃப்யூச்சரை பற்றிய பயம், சொல்ல முடியாத வேதனை, இதுபோல் பல மனம் சார்ந்த பிரச்சனை வந்து நமக்கு தலைவலியை கொடுக்கும். இன்னும் சில தலைவலிகள் வந்து ரொம்ப ஒரு டீப் லெவலில், அதாவது நம்ம ஈவன் தாயோட கருவில் இருக்கும்போதே கூட அவங்க ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் பட்டு அவங்க கவலைப்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த இதுவங்க நமக்கு பாஸ் ஆகி அது மூலிமா கூட அந்த தலைவலிகள், சொல்ல முடியாத தலைவலிகள் வந்து நமக்கு வரும். இதுபோல் பல காரணங்களால் வரக்கூடிய தலைவலிகளும் வந்து இந்த ஹீலிங் சிகிச்சை மூலிமா இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை இதில் வந்து கிடைக்க போகுது. இந்த சிகிச்சைக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இந்த தலைவலிகள்லாம் வந்து முறையான டாக்டர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கான சிகிச்சை எடுங்க. ஓகே, அதை வந்து முறைப்படி செய்யணும். இதுவெல்லாம் வந்து ஹீலிங் தெரப்பியில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி, சப்ளிமெண்ட்ரி தெரப்பி. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் அது கூடவே சேர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து குணமாகாமல் இருந்த சூழ்நிலையும் கூட இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு முழுமையான விடுதலை இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா கிடைக்கும். சரியா? அதுக்காக இறைவனை வேண்டலாம். உங்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை, இந்த ஹீலிங் சிகிச்சை மூலிமா உங்களுடைய தலைவலி, நாள்பட்ட தலைவலினால வரக்கூடிய கஷ்டங்கள் என்னவென்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த தலைவலிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த ஒற்றை தலைவலி, என்ன காரணம் புரியாத தலைவலியெல்லாம் படக்கூடிய கஷ்டங்கள் வந்து அதனுடைய கஷ்டம் ஒரு அபரிதமான கஷ்டம். அது வந்து யாருக்கும் சொல்லி புரியவும் வைக்க முடியாது, அது விளக்கவும் முடியாது. அந்த தலைவலியிலேருந்து எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்னு துடிச்சிட்டு இருப்போம். அப்படி ஒரு கஷ்டமான தலைவலி வந்து நம்ம அந்த வேதனை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பலருக்கு வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தலைவலியில் வந்து எந்த ஒரு மீட்பும் இல்லாமல் அவங்க எத்தனையோ சிகிச்சை எடுத்திருப்பாங்க. எல்லா விதமான சிகிச்சை எடுத்த பல நேரத்தில் அடிக்கடி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்படிப்பட்டவங்க இந்த சிகிச்சை எடுத்துக்கலாம். சிலருக்கு விட்டு விட்டு தலைவலி வரும், அவங்களும் எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட தலைவலிகள்னாலும் இந்த சிகிச்சையை நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த தலைவலியில் வந்து மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். அதாவது நான் இதற்கு முன்னாடி பல வீடியோக்களில் சொன்ன அப்படி நம்ம வந்து இயற்கையுடைய ஒரு பாகம் தான் நம்ம. ஓகே, கடவுளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம. இந்த இயற்கை அதோடைய முழுமையான படைப்புடைய ஒரு பாகம் தான் நம்ம. அந்த சக்தி வந்து நமக்கு ரிசீவ் பண்ணி நம்ம உடலில் போகும்போது இட் நோஸ் ஹவு டு ரிப்பேர் அவர் பாடி. ஓகே, எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ இன் எ செகண்ட் அந்த சக்தி, அந்த இயற்கை சக்தி, இறை சக்தி நமக்குள்ளே போகும்போது கம்ப்ளீட்டாக உங்களுடைய தலைவலி முற்றிலும் குணமாயிரும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமான அந்த ஹீலிங் சிகிச்சை நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணிய இதில் என் மூலியமாக, நான் ஒரு மீடியாவை என் மூலியமாக செயல்பட்டு குணமானவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. நான் இந்த ஹிஸ்ட்ரியெலாம் நான் வரக்கூடிய வீடியோக்குள்ளே அப்பப்போ சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். மிகப்பெரிய அந்த தலைவலியில் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தாலும் இந்த ஹீலிங் சிகிச்சைக்கு முன்னாடி மிகப்பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். முற்றிலுமாக உங்களுடைய தலைவலி உங்களை விட்டு போயிடும். ஓகே, சிகிச்சைக்கு போவோமா? இந்த சிகிச்சையில் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுடைய உடல் முழுவதும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த சக்தி மூலியமாக க்ளீனிங் மூலமாக உங்களுடைய பல உடல் உறுப்புகள், அவயங்கள் உள்ள பாகங்களை வந்து ஒரு ஸ்டிஃபாக, ரொம்ப ஒரு இன்பேலன்ஸ்டாக இருக்கலாம். மைண்ட் பாடி ஸ்பிரிட் லெவலில் இப்போது இதையெல்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு வசதியான இடத்துல அமர்ந்துக்கலாம், இல்லை படுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படிப்பட்ட இதெல்லாம் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருங்க. இப்போ இந்த கைகள் மூலிமா உங்களுடைய பாடி ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுறேன். உச்சங்கால், தலை முதல் உள்ளங்கால் முழுவதும் வரை முழுவதுமாக இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் ஒரு அபரிமிதமான ஒரு அருமையான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபீலிங் மூலிமா உடல் முழுவதும் உங்களுடைய எப்படி சுட்டு எரித்து எப்படி போகுதோ, அழுக்குகள்லாம் சாம்பலாகி போகுதோ, அதே போல் இந்த சக்தி உங்கள் உடல் உள்ளே நுழைஞ்சி
அந்த சக்திகள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு போக போகுது. அழுக்குகள் எல்லாம் விட்டு போக போகுது. ஓகே, உங்கள் உடல் முழுவதும் தலை முதல் உள்ளங்கால் வரை சக்தி உள்ள போய் உங்களுக்கு தூய்மையாக்குது. உங்களுடைய உடல் இறுக்கங்கள், உள்ள பிரச்சனைகள், உடல் முழுவதும் ஃப்ரீயாக தளர்ந்து ரிலாக்ஸ் ஆகிறீங்க. பல உடல் வலிகள்னால உங்கள் உடல் முழுவதும் சோர்வாக இருக்கலாம், இம்பேலன்ஸ்டாக இருக்கலாம், நரம்பு மண்டலங்கள்லாம் டைட்டாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ இம்பேலன்ஸுகள். அதெல்லாம் இப்போ சுத்தமாகுது. உங்களோட உடல் முழுவதும் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. எப்படி வெயில் பட்டு பனி, இந்த பனித்துளி கொஞ்சம் கொஞ்சமாக கரையுதோ அது போல் கரைஞ்சி உங்கள் உடல் முழுவதும் ஃப்ரீ ஆகுது. இந்த என் கைகள் மூலமாக உங்கள் உடலில் பரவக்கூடிய இந்த சக்தியானது மேலே இறைவன்கிட்ட வாங்கி நான் ஒரு மீடியாவை என் மூலியமாக உங்கள் உடம்புல போயிட்டுருக்கப்போ, நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், அது ஒரு பொருட்டே இல்லை. நீங்கள் நினைச்ச மாத்திரத்தில் இந்த சக்தி உங்களை அடைஞ்சிடும். எப்படி எங்கேயோ எத்தனையோ கோடி கோடி பில்லியன் மைலுக்கு அப்பால் பட்டு இருக்கக்கூடிய சூரியன்ட்டு எப்படி ஒரு நொடி பொழுதில் சக்தி நமக்கெல்லாம் கிடைக்குதோ, அதே போல தான் இந்த எனர்ஜி நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் உடல் முழுவதும் போயிட்டுருக்கு. உங்கள்கிட்ட உள்ள எல்லா மைண்ட் பிளாக்ஸ், எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாம் போய் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்து உங்களுடைய தலைப்பகுதி, இங்கே தலை ஹெட் மேலே சைடில் இங்கே ஃபுல்லாக இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு விடுதலை இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் நெற்றி பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஹீலிங் எனர்ஜி, ஹீலிங் சக்தி உள்ளே போய் எல்லா டேமேஜ் ஆன பகுதியில் எல்லாம் கரெக்ட் பண்ணுது. எல்லாம் உள்ள ஸ்ட்ரெஸ், உங்களுடைய ஆழ்மனதில் பதிஞ்ச ஸ்ட்ரெஸ், பிரெயினில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகுது. உங்கள் தலைப்பகுதி ஃபுல்லாக க்ளீன் ஆகிக்கிட்டே இருக்குது, முழுமையாக க்ளீன் ஆகிக்கிட்டே இருக்குது. தீராத ஒற்றை தலைவலி, உடல் பிரச்சனையினால் தலைவலி, கண் பிரச்சனையினால், பல் பிரச்சனையினால்,
இன்னும் சொல்ல முடியாத காரணங்களால் வந்து பிரச்சனையால் வந்து தலைவலி எல்லாம் இப்போ உள்ள இருந்த அடைப்புகள் எல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறீங்க. சிலருக்கு இப்போ ஒரு மென்மையான தூக்கம் வரலாம். பரவாயில்ல, தூங்கலாம். நீங்கள் தூக்கம் வராதவங்களும் பரவாயில்லை, உங்கள்கிட்ட வந்து விடுபடுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது உங்களை உடல் முழுவதும் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ரெஸ், அடைப்புகள், பிளாக்கேஜஸ், மெயின் பிளாக்ஸ், எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போது தலை, நெற்றி உள்ள எல்லா அடைப்புகள் எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அடுத்த ஒரு முக்கியமான இது வந்து நம்மளுடைய ஹீலிங் எனர்ஜி இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுடைய தலை, நெற்றி எல்லாம் உள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரிப்பேர் ஆகி உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்க போகுது. இப்போ இந்த எனர்ஜி உள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு வார்மாக ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, வெதுப்பாக, இல்லைன்னா ஒரு கூலாக ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை ஒரு டிக்லிஷ் ஃபீலிங் இருக்கும், ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போது நீங்கள் உங்களுடைய கைகளை வந்து இப்போ தலையில் வைங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய கைகளும் தலையில், உங்கள் தலையில் காப்பி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் கையை அங்கே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தலையில் கொடுக்கும்போது உடல் முழுவதும் அந்த எனர்ஜி போய் உங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்ட இடத்த எல்லாம் ரிப்பேர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்து நம்ம தலையில் வைக்க போகிறோம், நெற்றியில். ஃபஸ்ட் இப்போது உங்களுடைய உச்ச தலையில் கையை வச்சுக்கோங்க. ஹீலிங் எனர்ஜி, ஹீலிங் சக்தி உங்களுடைய உச்சந்தலை, அதாவது க்ரௌன் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எனர்ஜி பாயிண்ட் மூலமாக உடல் முழுவதும் போகுது. உடலில் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு, எதனால் இந்த பாதிப்பு வந்து தலைவலி வருதோ அந்த இடங்களை எல்லாம் போய் ரிப்பேர் பண்ணி இந்த சக்தி வந்து உங்களுடைய தலைவலியை குணமாக்கிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த சக்தியை உணர்றீங்க. இப்போ I can feel it. எனது கைகளை உங்கள் தலைமையில் இருக்கு. இப்போ உங்கள் கைகளை அப்படியே தலைமையிலேயே வச்சுக்கோங்க. உங்கள் தலை வழியாக உச்சந்தலை மூலியமாக அந்த சக்தி போய்கிட்டே இருக்கு. இப்போ எனது கைகள் உங்கள் உச்சந்தலையில் இருக்குது. சக்தியை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க.
இப்பொழுது உங்களுடைய கைகளை வந்து உங்களுடைய நெற்றியில் வச்சுக்கோங்க. என்னுடைய கைகளை உங்கள் நெற்றியில் இருக்க அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, இமேஜ் பண்ணிக்கோங்க. இப்பொழுது நெற்றியில் இந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கின்றேன். இறைவன்கிட்ட வந்து வாங்கி வந்த எனர்ஜி உங்களுக்கு போயிட்டுருக்கு. தீராத தலைவலி, ஒற்றை தலைவலி, எந்த காரணத்தினாலும் வந்த தலைவலினாலும் இப்போது உங்களை விட்டு போய்கிட்டே இருக்குது, முழுவதும் போய்கிட்டே இருக்குது. திருப்பி உங்கள் உடல் முழுவதும் சக்தியை கொடுக்கின்றேன். ஓகே, உங்களுக்கு இந்த தெரப்பி இதோட முடிஞ்சிருச்சு. தெரப்பி நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் மிகப்பெரிய ஒரு விடுதலை நீங்கள் கிடைக்க போகுது. நீங்கள் இந்த தலைவலியில் வந்து மிகப்பெரிய விடுதலை அடைஞ்சிட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விடுதலையை நீங்கள் உணர்வீங்க. ஓகே, இந்த ஹீலிங் சிகிச்சை இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, நன்றி.